அறுபடை ஐயப்பன் வீடுகளில் அடுத்து பார்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தளம். பந்தளத்து ராஜனே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கோஷமெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா காட்டில் குழந்தையாக கிடைக்கப்பட்ட காட்டில் ஐயப்பன் குழந்தையாக இருக்கிறாரு. மன்னரான ராஜசேகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தையை எடுத்துகிட்டு பந்தளத்தில் வச்சு தான் வளர்க்குறார். பந்தள ராஜன் தான் கண்டெடுத்து வளர்க்குறார். ராஜசேகரன் வளர்க்கக்கூடிய 12 ஆண்டுகள் ஐயப்பன் இருந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தளம் தான். பந்தளம் கிட்டத்தட்ட சபரிமலையிலேருந்து 88 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் பந்தளம் ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னா, பெரும்பாலும் ஐயப்பன் தன்னுடைய வாழ்நாள் பகுதியை இருந்த இடமாக கருதப்படுறது பந்தளம். இன்றைக்கும் இங்கே அரண்மனை இருக்குது. அந்த கோயிலில் ரொம்ப அழகாக இருப்பார். அதுவும் விடியற் காலையில் இந்த பந்தளத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய குளம் இருக்கும், அங்கே நீராடி விட்டு ஐயப்பனை பார்த்து, அதுவும் விடியற் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கணுமா. அதுவும் இளவரசன் ரூபத்தில் இருப்பார். ஐயப்பன் ரொம்ப அழகாக இருப்பார். இளவரசருக்குரிய அம்சத்தோடு இருப்பார். அரச பதவிகள் கிடைக்கணும், அரசாங்க ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும், அதே மாதிரி அரசியல்வாதி ஆகணும், அரசியலில் நிலை பெறணும் அப்படின்னு சொன்னால் அதிகாலை அந்த குறிப்பிட்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பந்தளத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை வழங்கினால் அரசு சார்ந்த அத்தனை விஷயங்களும் அனுகூலமாக நடக்கும்.